வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரங்களை பற்றி. யார் உங்களை கெடுக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வெளியில் பார்த்தா எப்பொழுதுமே சிரிச்ச முகம், யார் கூடயுமே கலந்து பேசுகிற பழக்கம், எதையுமே மனசில் வச்சுக்காம சுலபமாக விடுற தன்மை. ஆனால் இந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குது தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே சின்னது கிடையாது. நம்பிக்கை வச்சு நடந்த வழியில தான் அதிகமாக தடங்கள் வந்திருக்கு. நீங்கள் ஒருத்தரை நல்லவங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த சந்தேகமும் வச்சுக்க மாட்டீங்க. அதனால தான் சிலர் உங்களை எளிதாக ஏமாத்தினாங்க. முன்னாடி ஒரு நேரம் நீங்கள் ஒரு வேலைக்காக ரொம்ப முயற்சி பண்ணினீங்க, நாள் இரவாக உழைச்சிங்க. ஆனால் கடைசியில் யாரோ வந்து அதில் தடங்களை உண்டாக்கிட்டாங்க. அது நேராக தெரியாமல் போயிருக்கும், ஆனால் அது ஒருத்தருடைய திட்டமாகவும் இருக்கும். அந்த ஒருத்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஏதாவது சாதிக்க போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அது கடினம், அது உனக்கு சரி வராது, பின்னாடி பிரச்சனை வரும், அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. அப்படின்னு பயமும் காட்டியிருப்பாங்க. அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி பேசுவாங்க, ஆனால் உங்களை நிறுத்துறதுக்காக தான் இவ்வளவும் பேசுகிறாங்க. நீங்கள் யார்கிட்டையுமே மனசை திறந்து பேசுகிறீங்க, உங்கள் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறீங்க, அதையே வேறு இடத்துல சொல்லி உங்களை சின்னதாக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் உங்கள் சுற்றத்தில் இருக்காங்க. அவங்க வெளியில் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே போட்டி உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். நீங்கள் முன்னேறினா அவங்களுக்கு பொறாமை. அதனால தான் நீங்கள் முன்னேற போகிற ஒவ்வொரு நேரத்துலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது. இது எல்லாமே நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாமல்னு நினைக்காதீங்க. சிலருடைய கண் வந்து உங்கள் மேலே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். சில சமயம் நீங்கள் எதையுமே தவறாக செய்யலை, ஆனால் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது உங்கள் தவறு இல்லை. நீங்கள் நல்ல மனசு கொண்டவங்க, யாருக்குமே தீங்கு நினைக்கவே மாட்டீங்க. ஆனால் எல்லாருக்குமே அப்படி இல்லை. சிலர் நீங்கள் கீழே போயிட்டு அதான் சந்தோஷமே படுவாங்க. அந்த மாதிரி தான் ஒருத்தர் உங்கள் அருகில் தான் இருக்காங்க. நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அல்லது தினமும் சந்திக்கிற ஒருத்தராகவும் இருக்கலாம். அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்படும் பொழுது அதிகமாக பேசுவாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அமைதியாக இருப்பாங்க, உங்கள் முடிவுகளில் எப்பொழுதுமே குறைய கண்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்களை சந்தேகப்பட வைப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் அவங்க தான் அந்த நபர். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வரப்போகுது. நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ யாரை நம்பணும், யாரை விளக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும். மேலும் நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கணும். எல்லார்கிட்டையுமே உங்கள் திட்டங்களை சொல்லக்கூடாது. நீங்கள் அமைதியாக உங்கள் வழியில் போனீங்க அப்படின்னா தான் யாராலையுமே உங்களை நிறுத்த முடியாது. நீங்கள் மனசு வச்சா உதவியவங்க கூட உங்களை விட்டு போக அனுபவமும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு வலியவும் கொடுத்துருக்கு. ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு பாடமாகவும் இருந்திருக்கு. இனி யாரையுமே நீங்கள் எளிதாக நம்ப மாட்டீங்க, நம்பவும் கூடாது. அது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இனி வரப்போகக்கூடிய நாட்களில் சில நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஆனால் அந்த நேரத்துலையும் அதே மனிதர்கள் உங்களை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் மனசை காப்பாற்றுங்க. உங்கள் வழியில் ரொம்பவே அமைதியாக முன்னேறுங்க. முடிவில் உங்களை கெடுக்க நினைக்கிறவங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் உங்களை காப்பாற்றுற சக்தியும் உங்களுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா தான் யாராலையுமே உங்களை கீழே இழுக்கவே முடியாது. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் நீங்கள் சிரிச்சா முகத்தில் வலி மறைக்கிறவங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த வலி தான் உங்களை ஒரு நாள் உயரத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். நீங்கள் சிரிச்சிட்டே இருப்பீங்க, ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளே எவ்வளவு நொந்து போன மனசு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க, அது மறுபடியும் உங்களுக்கே கஷ்டமாக திரும்பி வந்த அனுபவம் கூட உங்களுக்கு இருந்திருக்கும். அதனால தான் சில சமயம் நான் யாருக்குமே நல்லது பண்ணவே கூடாதுன்னு நினச்சி மனசு உடைஞ்சு போயிடுறீங்க. ஆனால் அது வந்து உங்கள் இயல்பு கிடையாது. நீங்கள் நல்ல மனசு கொண்டவங்க, அதை யாராலையுமே மாற்ற முடியாது. ஆனால் அந்த நல்ல மனசை சிலர் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு விஷயம் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ணீங்க, அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற ஆரம்பிச்சிருக்கும். அதே மனிதர் உங்களை மறந்துட்டாங்க. சில சமயம் அதே மனிதர் தான் உங்களுக்கு எதிராகவும் நின்னாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கும். நான் இவங்களுக்காக இவ்வளவு பண்ணினேன், இவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு மனசில் கேள்வியும் வந்திருக்கும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது. அவங்க உங்களை நண்பனாக பார்த்தது கிடையாது, உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒருவராக தான் பார்த்துருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி எல்லார்கிட்டையுமே சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது சரியாக நடக்காமல் போனது அப்படிங்கிறது அதுக்கு தான் காரணம். உங்கள் சந்தோஷத்தை சிலர் தாங்கவே முடியலை. அதனால் அதை தடுக்க முயற்சியும் பண்ணியிருக்காங்க.
சில சமயம் அது நேராக தெரியாது, ஆனால் மெதுவாக பாதிப்பு அப்படிங்கிறது வரும். இப்போது அந்த ஒருத்தர் யாருன்னு பார்ப்போம். அவங்க எப்பொழுதுமே உங்கள் அருகில் தான் இருப்பாங்க. நீங்கள் பேசுகிறதையும் கவனமாக கேட்பாங்க. ஆனால் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அமைதியாக போகிற மாதிரி இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும் ஆறுதல் சொல்லுவாங்க. அது வந்துட்டு உண்மையான அக்கறை கிடையாது. அது உங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு வழி. இதிலிருந்து அவங்க உங்கள் முடிவுகளை எப்பொழுதுமே சந்தேகப்பட வச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் சரியாக யோசிச்சியா, இதில் உனக்கு நஷ்டம்தான் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்த எல்லா முடிவுகளையுமே குலைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது உங்கள் மனசில் குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். அந்த குழப்பத்தில் தான் நீங்கள் தவறான முடிவுகள் எல்லாமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் அவங்க நோக்கமும் கூட. இப்போலேருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல யாரையுமே முழுசாக நம்பாதீங்க. நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கைக்கு தகுதியானவங்க அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் அருகிலேயே வச்சுக்கணும். உங்கள் மனசில் உள்ள விஷயங்களை எல்லார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அது உங்களுடைய பலவீனமாகிரும். நீங்கள் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பல விஷயங்கள் எல்லாமே தானாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒருத்தரை விட்டு தூரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க தான் உங்களை பற்றி கெட்டதாக பேச ஆரம்பிப்பாங்க. அதை கேட்டு கவலைப்படாதீங்க. அது அவங்களுடைய இயல்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் வழியில் போங்க. நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய பதிலாகவும் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் வீணாக போகாது. அது உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கு. இனி யாரை நம்பணும், யாரை விளக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவும் வந்திருக்கும். அதுதான் உங்கள் பெரிய பலமும் கூட. இனி வரப்போகும் நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த மனிதர் அப்படிங்கிறது மீண்டும் உங்களை தடுக்க முயற்சி பண்ணுவார். அதனால் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் மனசையும் உங்கள் முடிவுகளையும் காப்பாற்றுங்க. முடிவில் உங்களை கெடுக்க நினைக்கிறவங்க யார், ஆனால் உங்களை காப்பாற்றுற சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கை வச்சு முன்னேறினீங்க அப்படின்னா யாராலையுமே உங்களை கண்டிப்பாக கீழே இழுக்கவே முடியாது. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்பொழுதும் யாரையுமே சந்தேகமே பட மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய நல்ல மனசும் கூட. ஆனால் அதே நேரத்தில் அது உங்களுக்கு கஷ்டத்துக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஒருத்தரை மனசு வச்சு நம்பினீங்க அப்படின்னா அவங்க உங்களை துரோகம் பண்ணிடுவாங்கன்னு கூட நினைக்க மாட்டீங்க. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டியிருக்கு. நம்பிக்கை வச்சவங்க கூட சில சமயம் பின்னால் குத்துவாங்க அப்படின்னு ஒரு நேரம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை முன்னேற ஆரம்பிக்கிற நேரத்தில் அதே நேரத்தில் உங்கள் அருகில் இருந்த ஒருத்தர் மாற ஆரம்பிச்சிருப்பாங்க. முன்னாடி உங்கள் கூட நிறைய பேசுவாங்க, பின்னாடி மெதுவாக தூரம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே ரொம்பவே நல்லதாக மட்டுமே இனிமேல் நடக்க போகுது. முன்னாடி உங்கள் கூட நிறைய பேசுவாங்க, இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் சும்மா கிடையாது. அவங்க உங்கள் முன்னேற்றத்தை பொறுக்க முடியாமல் இருந்ததுனால தான் அவங்களுடைய முன்னேற்றத்தை நிறுத்த எந்த வழி கிடைக்குமோ அப்படின்னு அந்த வழியில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. சில சமயம் நீங்கள் சொல்லாத விஷயங்களை வெளியே போயிருக்கும். எப்படி அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் விஷயங்கள், உங்கள் வீட்டு விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1க்கு 2 திரித்து மற்றவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. இதை நான் யார்கிட்டையுமே சொல்லலையே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னு உங்களை ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எப்படி வெளியே போச்சு அப்படின்னு தெரியுமா? நீங்கள் நம்பின ஒருத்தர் தான் சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாகவும் இருந்திருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை பற்றி யார் எதாவது சொன்னீங்க அப்படின்னா உடனே அது தடைப்பட்டு போன அனுபவம் உங்களுக்கு நிறைய இருந்துட்டு இருக்கும். ஒரு புதிய விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நின்று போயிடும். அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். அது பலமுறை நடந்திருக்கலாம். அது சும்மாலாம் கிடையாது. சும்மா நார்மலாக சிம்பிளாக ஒரு பக்கம் வெளியே ஏதாவது டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதை அவங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த வேலையே நடக்காது. அது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கண் திருஷ்டி தான் காரணம். சிலர் உங்கள் வாய்ப்பை கெடுக்க நினச்சி பேசுகிறாங்க. அது நேராக தெரியாது, ஆனால் அதனுடைய விளைவு உங்களுக்கு பாதிப்பையும் கொடுக்குது. இப்போ அந்த மனிதர் எப்படி இருப்பார்னு தெரியுமா? அவங்க உங்களை எப்பொழுதுமே கவனிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்கே போகிறீங்க, யார் கூட பேசுகிறீங்க எல்லாமே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய நல்ல விஷயங்களை பாராட்டவே மாட்டாங்க. உங்கள் தவறுகளை மட்டும் ரொம்பவே பெருசாக காட்டுவாங்க. அது ஒரு அறிகுறியாக இருக்கும்.
நீங்கள் கஷ்டப்பட்ட நேரத்தில் அவங்க அதிகமாக உங்கள் கூட இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா இருந்தால் அவங்க மெதுவாக விலகிடுவாங்க. அது உண்மையான அன்பு கிடையாது. அது உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்க போகுது. நீங்கள் மனசில் வச்சு அழுத இரவுகள் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யார்கிட்டேயுமே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வலி அப்படிங்கிறது தாங்கிட்டு இருந்த நேரங்களும் இருக்குது. அந்த வலி எப்பொழுதுமே உங்களை உடைக்கிறதுக்காக வரல. அதை விட நீங்கள் உங்களை பலமாக்கறதுக்காக தான் வந்திருக்கு. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். வேல்முருகா போற்றி.